அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலில் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நெகட்டிவ் தாட்ஸ் எதனால் வருது, அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் எதனால் வருது அப்படின்றத பார்ப்போம். அது வராமல் இருக்க நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசூஸ் டைரி. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி இதை ஒரு டிப்ஸாக மட்டும் இல்லாமல் ஒரு விளாகாகவும் பார்த்துட்டு இடையில இந்த டிப்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கும் போர் அடிக்காது. அதுக்காக நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நைட்டு சாதம் வச்சது நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூடாகவே இருந்துச்சு. அதனால மார்னிங்கு அதை வந்துட்டு எக் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணிகிட்ருக்கேன். நம்ம என்னதான் மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்த்தாலுமே நிறைய பேர் பாசிட்டிவாக பேசினாலுமே நமக்குள்ளே சில நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது இயல்பு தான், எல்லாருக்குமே வரதான் செய்யும். யாருமே நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வராமலாம் இருக்க முடியாது. ஆனால் அப்படி வந்தாலுமே அதுக்கு உயிர் கொடுக்காமல் இருக்கணும். அது நம்மளுடைய கைகளில் தான் இருக்குது. அதை பற்றி ஒரு 6 டிப்ஸ் நம்ம வந்துட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில். இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, நிறைய பேருக்கு நெகட்டிவ் தாட்ஸ் எதனால் வருது அப்படின்னா, சின்ன வயசில் அவங்களுடைய வாழ்ந்த சூழலாக இருக்கலாம். சின்ன வயசில் எல்லாருக்குமே ஒரே மாதிரி லைஃப் இருக்காது. நிறைய பேருக்கு நல்லா கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சில பேருக்கு கஷ்டத்தில் இருந்து மீண்டு வர்ற மாதிரி இருக்கும். இன்னும் சில பேருக்கு சின்ன வயசுலேயே அம்மா அப்பா தன் கண்ணு முன்னாடியே சண்டை போட்டுட்ருப்பாங்க. அதை பார்த்து நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாகி நம்மளுடைய லைஃபுக்கும் இந்த மாதிரி தான் ஆகுமா, நம்மளும் மேரேஜ் ஆனால் இந்த மாதிரி தான் ஆகுவோமா அப்படின்ட்டு அதையே யோசித்து நல்ல லைஃப் அமைஞ்சாலுமே அதை உணர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அவங்க மறுத்துட்டு நம்ம லைஃபை இப்படி தான் ஆயிரும்னு அப்படியே ஃபுல்லாக ஆழ்ந்துடுறாங்க. ஸோ பாஸ்ட்டில் என்ன விஷயம் நடந்தாலுமே பரவாயில்ல, அதை விட்டு நம்ம மீண்டு வரணும். என்ன தான் ட்ரை பண்ணாலும் என்னால் மீளவே முடியலை அப்படின்னு சில பேர் மைண்டில் நினைப்பாங்க. அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா, மெடிடேஷன் பண்ணுறது தான். காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலுமே பரவாயில்ல. சில பேர் லேட்டாக தூங்கி எந்திரிப்பாங்க. நீங்கள் தூங்கி எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காந்து கண்ணை மூடி அப்படியே தியானம் பண்ணுங்கள். அப்படி தியானம் பண்ணும்போது எதையுமே யோசிக்கக்கூடாது. எந்த ஒரு யோசனையுமே உங்கள் மைண்டுக்குள்ளே வரக்கூடாது. இதுதான் மெயின். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் போக போக இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் மனசில் நிறைய அமைதியான ஒரு விஷயத்தை நீங்கள் உணர முடியும். அண்ட் இந்த ஒரு பாஸ்டான விஷயங்கள்ல இருந்து சீக்கிரமாக நீங்கள் வெளியில் வந்துடலாம். அண்ட் செகண்ட் டிப் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்துடலாம். பூண்டு குழம்பு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாகற்காய் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறேன். நார்மலாக ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணிவிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், மல்லித்தூள் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பசங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. பொதுவாகவே பாகற்காய் வந்துட்டு புளிக்குழம்பு, மீன் குழம்பு இந்த மாதிரி புளி சேர்த்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் சைடிஷ்ஷாக. பட் பொரியலாக பண்ணுறதை விட இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். அடுத்து பலாக்கொட்டையை வச்சுட்டு ஒரு ரெசிபி பண்ணிடலாம். பலாக்கொட்டைகளை நல்லா பாதியாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு 2 விசிலுக்கு வச்சு எடுத்துட்டோன்னா அதில் உள்ள தோல் எல்லாமே ஈஸியாக நமக்கு ரிமூவ் பண்ண வந்துடும். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்து, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு அடுத்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு உள்ளங்காய் அளவு பூண்டு சேர்த்துக்கிறணும். ஏன்னா பலாக்கொட்டை வந்துட்டு நல்லா கொஞ்சம் வாயு பிரச்சனை வரும். அதனால் 2 தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே உப்புக்கல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இது நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அடுத்து கறி மசாலா தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கறி மசாலா தூள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது இல்லை அப்படின்னா ஜீரகத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச பலாக்கொட்டைகளை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு லைட்டாக வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். இந்த தண்ணிக்கு பதிலாக நான் வந்து புளி கரைச்ச தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு எலுமிச்சை சைஸ் புளி வந்துட்டு கரைச்சி இது கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கிரேவி ஆகணும். அதனால் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கணும். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ஃபைனலாக நல்லா மிக்ஸ் பண்ணி புதினா மல்லி தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான பலாக்கொட்டை கிரேவி ரெடி ஆகிடும். இந்த கிரேவி வந்துட்டு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். அதாவது சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த பலாக்கொட்டையில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா அல்சர் பிரச்சனையை வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி கொடுக்கும். ஸோ எப்போல்லாம் பலாப்பழம் வாங்குறீங்களோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 2வது டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இன்னும் நமக்கு வந்து அதிகமாக நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கு இன்னொரு காரணம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கும். நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஏதாச்சும் நெகட்டிவாக பேசிகிட்டே இருப்பாங்க. அதுவும் ரிப்பீட்டடாக பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம வாழும்போதும் நம்மளால்
பாசிட்டிவாக இருக்கவே முடியாது. நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் யார் கூட சேர்றீங்களோ அவங்களுடைய பழக்கம் தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பேசக்கூடியவங்க, அடிக்கடி நம்ம பேசக்கூடியவங்க கொஞ்சம் பாசிட்டிவ் பீப்புள்ஸாக பார்த்து பழகுங்க. இல்லை என்னால் அவாய்ட் பண்ண முடியலை அப்படின்னு நினச்சா முடிஞ்ச அளவுக்கு அவங்கள விட்டும் தள்ளி இருங்க. ஸோ பாசிட்டிவ் பீப்புள்ஸ் கிட்ட மட்டும் நீங்கள் பேசுங்க, பழகுங்க. இன்னுமே பாசிட்டிவான மனிதர்களை மட்டும்தான் நான் பார்ப்பேன், பிரபஞ்சம் பாசிட்டிவான மனிதர்களை மட்டும்தான் என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு முழுமையாக நம்புங்க. அடிக்கடி மனசுக்குள்ளே இந்த வார்த்தைகளை சொல்லும்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் பாசிட்டிவான மனிதர்களை மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்து 3வது டிப்பு, நம்மளை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏஜில் எத்தனையோ பேர் வீடு வாசல் கட்டிட்டாங்க, நம்ம ஏஜில் நிறைய பேர் நிறைய நகை பணமுமாக இருக்காங்க, ஆனால் நம்ம தான் இப்படி இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா 100% உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடும். ஏன்னா நமக்கு நிகர் யாருமே கிடையாது, நமக்கு நிகர் நாம தான். நம்மளை மாதிரி ஒரு மனிதர் இந்த உலகத்திலேயே கிடையாது. அப்படியே உருவத்தில் ஒற்றுமையாக இருந்தாலுமே மனநிலை வேற்றுமை இருக்கும். அதனால எப்போவுமே நம்ம ஸ்பெஷல் தான், நம்ம தனி தான். நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னா பரவாயில்லை, இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளுடைய எல்லா கஷ்டங்களுமே மாறும், கண்டிப்பாக நமக்கும் ஒரு நல்ல நிலை வரும் அப்படின்னு நினச்சி பாசிட்டிவாக திங்க் பண்ணி முன்னேற்றம் அடைகிறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னவோ அதை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், நம்மளை மட்டுமே இப்படி இருக்கமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எந்த ஒரு மாற்றமே லைஃப்பில் வராது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸை கொண்டு வரும். ஸோ எப்போவுமே கம்பேர் பண்ணாதீங்க, யாரு கூடவும் கம்பேர் பண்ணாதீங்க. அடுத்ததான் 4வது டிப்ஸு, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு வரும். இது என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாம், நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் ஓவராக எக்ஸ்ட்ரீமாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போது எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கல, எனக்கு நல்லா ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ தான் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அதே மாதிரி நம்ம வாக்கிங் போகணும், எனக்கு வாக்கிங் போகிறதுக்கு எனக்கு ஷூ இருந்தால் மட்டும்தான் என்னால் வாக்கிங் போக முடியும், இல்லைனா எனக்கு வாக்கிங் போக முடியாது அப்படின்னு அநியாயத்துக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சாலுமே நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரத்தான் செய்யும். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இருக்கிற விஷயங்களை நம்ம பண்ணணும், அதுதான் முக்கியம். ஸோ முயற்சியே பண்ணாமல் நான் பர்ஃபெக்டாக தான் இருப்பேன் அப்படின்னு முட்டாள்தனமாக நினைக்கிறத விட ஏதாவது நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய பாசிட்டிவான திங்கிங்காக இருக்கும். ஸோ மொத்தத்தில் முன்னேற்றத்துக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை உடனே பண்ணிவிடுங்க, யோசிக்காதீங்க, தள்ளி போடாதீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் ஒன்று பார்த்துடலாம். ஒரு 9 மந்த்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் வந்துட்டு என்னோடய சேனலுக்காக ட்ரைபேட் வாங்கியிருக்கேன், நல்லா குவாலிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு 2-3 பேர் எனக்கு வந்துட்டு டிஎம் பண்ணியிருந்தீங்க, வாட்ஸ்அப்லேயுமே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அதோட லிங்க் சென்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்ட்டு. பட் அதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு, பட்டு கொஞ்ச நாள்லேயே அது அப்படியே டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப நாள் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஆர்டர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா டக்குன்னு முடிவெடுத்து பண்ண மாட்டேன், ஆர்டர் பண்ணுறது குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய சர்ச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் நான் ட்ரைபேடே இல்லாமல் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வெறும் மொபைலை கையில் வச்சு தான் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த வீடியோ எல்லாமே எடுத்தது. அதுக்கப்புறம் இந்த ட்ரைபேட் ஆர்டர் போட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன், அது வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதையுமே ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அகெயின் இதை ஆர்டர் போட்டு இப்போ பர்ஃபெக்டான ஒரு குவாலிட்டியான ஒரு ட்ரைபேட் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ட்ரைபேட் ஒரு 300 சம்திங் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து கொஞ்சம் அலுமினியமாக இருக்கும், குவாலிட்டி வந்து அவ்வளோவா குவாலிட்டியாக இருக்காது. பட் இது அலுமினியம் தான், அதுலேயே நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்குது. இது 700 சம்திங்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் பிகினர்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் பார்க்குறீங்க, உங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா லிங்க் நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் என்னோடய சேனலை நான் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுவேன். பர்சனலி நான் வாங்கி யூஸ் பண்ணது இது ப்ரமோஷன் கிடையாது. நம்ம ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு ஆடி ஆஃபர் போட்டிருந்தோம், 31 வரை தான், இன்னும் 4 நாள் மட்டும்தான் இருக்குது. நிறைய பேர் நிறைய பல்க் ஆர்டர் போட்டிருக்கீங்க. ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே சேர்ந்து வாங்கும்போது கண்டிப்பாக 150 ரூபாய் 200 ரூபாய் ஷிப்பிங் சார்ஜ் மட்டுமே வரும். நீங்கள் ஷிப்பிங்கே இல்லாமல் எல்லா ப்ராடக்ட்டையுமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி என்ன ஆஃபர் அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
ஓகே 5வது டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம சோம்பேறித்தனமா இருந்தோம் அப்படின்னாலுமே நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரத்தான் செய்யும். ரொம்ப லேசினஸ்ஸாக சுறுசுறுப்பே இல்லாமல் இருந்தோன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் தாட்ஸ் வரும். என்னதான் நீங்கள் வந்துட்டு புக்ஸ் படித்தாலுமே சுறுசுறுப்பாக நீங்கள் ஃபேமிலி கூட இருந்தாலுமே நெகட்டிவ் தாட்ஸ் வரும். ஏன்னா உடல் உழைப்பு வேணும், உடம்புக்கு ஆக்டிவிட்டி வேணும். ஆக்டிவாக நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும்போது நம்ம மைண்டு வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மைண்டில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் எல்லாமே நல்லா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். அப்போது நீங்கள் சுறுசுறுப்பே இல்லாமல் ஒரு இடத்துலையே உட்காந்துட்டு நல்லா ஃபாஸ்ட் ஃபுட்டாக தின்னுட்டு நான் நடக்க மாட்டேன், ஓட மாட்டேன், எக்ஸசைஸ் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் வீட்டு வேலை மட்டும்தான் பண்ணுறேன், இதுவே எனக்கு போதும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் தான். ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வந்துட்டு எக்ஸசைஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலுமே பரவாயில்ல, என்னோட வீடியோ பார்த்து நிறைய பெண்கள் மாற்றம் கண்டிருக்காங்க, மாறிக்கிட்டு வர்றாங்க. அண்ட் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உடலுக்காக உடல் உழைப்புக்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ், வாக்கிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு சோம்பேறித்தனத்தில் இருந்து நம்ம மீண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிரும். அடுத்து ஒரு பாயிண்ட்டு, எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டை நான் சேர்க்குறேன். என்னோடய பர்சனல் விஷயத்தில் உள்ளது. நமக்கு உடம்பு சரியில்லைன்னாலுமே நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரும். ஏன்னா நமக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு நம்ம ரெஸ்ட் எடுப்போம் தெரியுமா, அந்த டைமில் கொஞ்சம் வீட்டு வேலைகள் எல்லாமே பண்ணாமல் கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி இருப்போம். ஸோ அந்த மாதிரி டைம்லேயுமே நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலி 2 டேஸ்க்கு முன்னாடி இந்த வீடியோ போடுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு 1 வீக்காக கண்ணில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. கண் அப்படியே உறுத்திக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நானுமே ஐ ட்ராப்ஸ் விட்டு பார்த்தேன், சரியில்லை. போய் டாக்டர்கிட்ட போய் காட்டும் பொழுது அந்த கருவிலில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டிஜிட்டல் ரெஸ்ட்டு கொடுக்கணும், நீங்கள் மொபைல் அதிகமாக பார்க்கக்கூடாது, அந்த லைட் வந்துட்டு உங்கள் கண்ணில் படக்கூடாது, 1 வீக் நீங்கள் மொபைலே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ட்ராப்ஸ் வந்துட்டு ஒரு 3 வகையான ட்ராப்ஸ் அப்புறம் டேப்லெட் எல்லாமே போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி 2nd டே. அப்போ எதுக்கு இந்த வீடியோ போடுறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலி இந்த கிளிப்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் எடுத்து வச்சது, இன்றைக்கி வீடியோ போடணும் அப்படின்னு வச்சது. ஸோ அதை நம்ம டிலே பண்ணிடக்கூடாது, நம்மளுடைய ஒர்க்கில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த வீடியோ போடுறேன். இன்னுமே இந்த வீடியோ போடுறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சு. ஸோ உடம்பு சரியில்லாத டைம்லேயுமே அதை விட்டு நான் மீண்டு வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவும் போடுறேன். ஸோ நமக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ஆயிடுச்சு, டாக்டர் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அப்படியே முடங்கி போய் ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தோன்னா எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. அதை விட்டு மீண்டு வரணும், நம்ம சுறுசுறுப்பாக ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. இதுதான் நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது. ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்காக துவா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ், கண்டிப்பாக எல்லோரும் எனக்கு துவா பண்ணுங்கள், உங்களுக்கும் நான் துவா பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனல் பார்த்து நிறைய பேரோட லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ பார்க்கக்கூடிய உங்களோட லைஃப்லையுமே கண்டிப்பாக சேஞ்சஸ் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.